Hello guys, this is VR Boys. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் 12 ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் அவங்களோட பேக்கப் பிளான் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர் அவங்க ஆக்ஷன் டேபிள்ல என்ன பண்ணிருக்காங்க அதை பத்தி நீங்க ராகு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு, லைவ்ல நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இந்த வீடியோஸ்க்கு நான் வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆக்ஷன் டேபிள்ல ராஜஸ்தான் எப்படி பண்ணிருந்தாங்க? ஓகே. ராஜஸ்தான் ராயல்ஸ் மத்த டீம் கம்பேர் பண்ணாத ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ஃபார்மிடபிளான ஒரு டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தப்புகள் எல்லாம் இந்த வாட்டி சரி பண்ணியிருக்காங்க. எதுல அவங்க நிறைய கிரிட்டிசைஸ் ஆனாங்களோ, இப்ப அத வந்து நிறைய கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மேஜரா அவங்க ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு போயிருக்காங்க. போன வாட்டி 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வாட்டி அத அப்படியே மாத்தி 2 இந்தியன் ஸ்பின்னர் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு போயிருக்காங்க. ஒன்னு ட்ரேட் மூலியமா, இன்னொன்னு ஆக்ஷன் மூலியமா. ஸோ வேற பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் இன்னும் நல்லா ஃபார்மிடபிள் பண்ணியிருக்காங்க. டொனோவன் ஃபெரேரா வந்து உள்ள வந்திருக்காரு ட்ரேட் மூலியமா. ஸோ ஆல் ஷாட்ஸ் கவர்ட். ஆனா வந்து கொஞ்சம் பிழைகள் இருக்கு. அதை நம்ம பேசுவோம். ஓகே, அதிர்ஷ்டன் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவங்க பாதி வேலையை வந்து ஆர்ஆர் வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க. ஓவரால் டீம் செட்டில் டவுனே ஆயிடுச்சு. அந்த இடத்துல டீம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு. அவங்க ஆக்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பாட்டுக்காக அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு ரிலைபிளான ஒரு ஸ்பின்னர்ஸ் இல்ல. எல்லாமே ஃபாரின் காம்போல தான் போயிட்டு இருந்தாங்க. கசரங்காவும் சரி தான், தீக்ஷனாவும் சரி தான், இந்த மாதிரி ஃபாரின் காம்போல போயிட்டு இருந்தாங்க. ஆடம் ஜாமும் இருந்தார் நினைக்கிறேன் அந்த டீம்ல. இவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னருக்கு தான் கரெக்டா வந்தாங்க. இருந்ததே ரெண்டு பேர் தான். ஒன்னு வந்து ரவி பிஸ்னா, இன்னொன்று வந்து ராகுல் சகர். அதுல ஒருத்தங்களை எடுத்துட்டாங்க. மற்றபடி டீம் எல்லாமே ஓவரால் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. என்ன கேட்டீங்கன்னா ஒரு சில அங்க எனக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்தாங்கிற ஒரு டவுட் இருக்குது. எடுத்த பிளேயர்ஸே திரும்ப எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை நீங்க ஸ்குவாட் போடும்போது நான் பேசுறேன். மத்தபடி அவங்க ஓவரால் டீம் செட்டில் ஆயிடுச்சு. பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு பேக்கப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. நான் டீம் போடும்போது சொல்றேன் என்னன்னு. ஓகே, கார்த்தி அவங்க ஆக்ஷன் டேபிள்ல என்ன பண்ணாங்க? ஜடேஜாவை எடுத்ததுதான் அவங்க பெரிய நல்ல விஷயம். ஆக்ஷன் முன்னாடி பண்ணதில்ல. அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி ஜடேஜா தான் வந்து இந்த டீமுக்கு இப்ப பேலன்ஸ் தர போற பிளேயரு. அவர் தான் வந்து ஒரு பிவட்டல் ரோல் இருக்கு அந்த டீம்ல. இப்ப கூட அவரை சுத்தி தான் காம்பினேஷனே பில்டு பண்ணுவாங்க அந்த டீமே. நம்பர் 6ல ஃப்ளோட்டரா இருக்கலாம், ஃபினிஷரா ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. டைட்டில் வின் பண்ணியிருக்காரு சிஎஸ்கேவோட அந்த லாஸ்ட் பால் ஃபினிஷ் ஜிடியோட. ஓவரால் அவங்க ஆக்ஷனோட அவங்க வந்து ட்ரேடே பயங்கரமா பண்ணிட்டு ஒரு கலக்காலாச்சி பண்ணிட்டாங்க ட்ரேட்லயே அவங்க எல்லாமே. கேப்டன் பா சும்மா இல்ல. சாம் கரன் வேற கொடுத்துட்டீங்க. அவர் வேற பெய் ஃபார்ம்ல இருக்காரு இப்பெல்லாம் வேற. அததான் வந்து ஏத்துக்க முடியல. ப்ரோ, நான் வந்து ILT20 ஒரு டூர்னமெண்டாவே எடுக்க மாட்டேன். புரியுதா? அங்க வந்து சின்ன குழந்தைங்க அடிக்கிற மாதிரியான பவுண்டரிஸ் செட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயருமே சாம் கரன் நல்லா பண்ணியிருந்தான். நீங்க லாஸ்ட் இயர் ILT20 ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. சாம் கரனோட ரெக்கார்ட் போத் பவுலிங் பேட்டிங் நல்லா பண்ணியிருந்தான். ஆனா சிஎஸ்கே வந்து என்ன பண்ண ஒரே ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட மட்டும் நல்லா அடிச்சிருந்தான். மத்தபடி பவுலிங்லாம் நம்ம சிக்கா சொல்ற மாதிரி பூ பவுலிங் தான் அவனோடது. அங்க அதே மாதிரி சாம் கரன் வந்து 2020 அதுக்கப்புறம் 2021 வந்து துபாயில நடந்துச்சு IPL. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே இந்தியன் பிச்சர்ஸ் வரும்போது அவன் பெர்ஃபார்மே பண்ணல. நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ILT20 பெர்ஃபார்ம் பண்றா. இங்க சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல வரும்போது பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சாம் கரன் வந்து அவன் வந்து துபாய் பிச்சர்ஸ்க்கு செட் ஆகிறான். இந்தியன் கண்டிஷன்ஸ் வரும்போது செட் ஆக மாட்டேங்கிறான். சோ அதை யோசிச்சு சிஎஸ்கே நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்பாட்டை வச்சுக்கிட்டு அவங்களால விளையாட வைக்க முடியல. ஒன்னு கொடுத்தா நம்பர் 3 கொடுக்கணும். டவுன் தி ஆர்டர்ல கொடுத்து அடிக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ட்ரேட் தான் நான் சொல்லுவேன். சாம் கரன் தம் பண்ணி டீம்ல வச்சுக்காம கொடுத்துட்டாங்க. ஓகே ப்ரோ, ஆனா சாம் கரன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேரியஸ் கண்டிஷன் கை பண்ணிட்டு அடாப்ட் பண்ணலாம். ஒரு மாதிரி அவர் எப்படி சொல்லணும், ஒரு ராஜஸ்தான் மாதிரி விக்கெட்டுக்கு உண்மையில சூட் ஆவாரு. ஆனா அவங்க குவாஹாத்தில விளையாடுறாங்களா தெரியாது. பூனேலையுமே ஓகே நம்பர் 3 நம்பர் 4 ஆடினா ஒரு குவாலிட்டி பிளேயர். உண்மையா சொன்னா ராஜஸ்தானுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து நான் அவர் ஆட வைப்பேன். ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து டோனவன் ஃபெட் ரெண்டுல ஒரு மிக்ஸ் இருக்கும். சாம் கரன் பவுலிங் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற இதுதான் மேட்டர். எப்படி யூஸ் பண்றாங்க. அதாவது அதுக்கு 2 ஓவர் தான். ரெண்டு மேல போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவரை வந்து ஒரு 6th ஒரு 7th ஓவர், அடுத்து ஒரு 10th ஓவர் அவர் வந்து அந்த ஓட்டுற மாதிரி ஓவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மைண்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணாதான் உண்டு. சாம் கரன் IL20 குவாலிட்டியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த ஷார்ஜால உண்மையிலே நல்லா பண்றாரு. ஷார்ஜா, அபுதாபில எல்லாம். துபாயில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அங்க இங்கே பண்ணிருக்காரு. பட் அந்த மாதிரி கண்டிஷன் ஒரு எப்படின்னா ஒரு பேட்டிங் டாமினேஷன் இல்லாம பவுலிங் டாமினேஷன் ஒரு அகமதாபாத் மாதிரி ஒரு பிட்ச்ல ஒரு கரெக்டான பிளேயரா இருப்பாரு சாம் கரன். ஓகே, அவங்க ஆக்ஷன் டேபிள்ல என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க ஸ்குவாடை நம்ம பாத்துடலாம்.
அவங்க என்ன ஸ்குவாட் எடுத்திருக்காங்கன்ட்டு இந்த ஒரு ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் மில்னே, அப்புறம் வந்து அமன் ராவ் பெர்லா, பிரிஜேஷ் சர்மா, துருவ் ஜுரல், டோனவன் ஃபெரேரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், குல்தீப் சென், குவானன் மெக்கபா, லவண்டி பிரிட்டோரியஸ், நாண்ட்ரே பர்கர், ரவி பிஷ்னாய், ரவி சிங், ரவீந்திர ஜடேஜா, ரேயான் பராக், சாம் கரன், சந்தீப் சர்மா, சிம்ரன் எட்மயர், சுபம் துபே, சுஷாந்த் மிஸ்ரா, துஷார் தேஷ்பாண்டே, வைபவ் சூரியவன்ஷி, விக்னேஷ் புத்தூர், யாஷ்ராஜ் குஞ்சா, யஷஸ்வி ஜெய்ஸ்வால், யுத்வித் சாக். ஓகே, இவங்க ஸ்குவாட் வந்து இப்படிதான் இருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்கள், ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்குவாட் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தப்ப சரி பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஆனா ஆஷன் ப்ரோஸ் மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு நிறைய பேக்கப் எடுத்துட்டாங்களோ, வேற எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஒரு ஓப்பனருக்கு நல்ல ஒரு பேக்கப் எடுத்துருக்கலாமோ. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங், ஐ திங்க் ஆஷன் ப்ரோ ஃபாஸ்ட் பவுலிங் தான் சொல்றாரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப போயிட்டாங்க. சுஷாந்த் மிஸ்ரா, துஷார் தேஷ்பாண்டே அப்படின்னு நிறைய வாங்கி போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இந்த டீம் எப்படின்னா 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த டீம்ல கண்டிப்பா ஆடுவாங்க. ஒன்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர், இன்னொன்னு நாண்ட்ரே பர்கர். நாண்ட்ரே பர்கருக்கு பேக்கப்பா குவேனா மஃபாக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பேக்கப்பா ஆடன் மில்னே. இதை கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்க காம்பினேஷன் உண்மையால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவுமே இல்லாம சந்தீப் சர்மாக்கு பேக்கப்பா துஷார் தேஷ்பாண்டே, அவருக்கு பேக்கப்பா சுஷாந்த் மிஸ்ரா, அடுத்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இது எப்படி இருக்குன்னா, போன வருஷம் சிஎஸ்கே இந்த தப்பு தான் பண்ணாங்க. நிறைய பேக்கப் எடுத்து போட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாம ஆயிட்டாங்க. அப்படி இந்த டீம் ஆயிருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். வேற உங்க டாப் ஆர்டர் வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரேயான் பராக், டாப் 3 சூப்பர்பா இருக்கு. ஆனா திருப்பி அவங்களால அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுவாங்க. வைபவ் சூரியவன்ஷி திருப்பி வந்து அந்த மாதிரி ஒரு நாக் ஆடுவாரா, மேபி 1 மேட்ச் ஆடுவாரு, அது கன்சிஸ்டன்டா பண்ணுவாரா, அது ஒரு டவுட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா 500 ஷுவர் ஷார்ட் நீங்க எழுதி வச்சுக்கலாம். ரியான் பராக் வந்து அப்பப்ப இன்கன்சிஸ்டன்சி. நம்பர் 4ல நானா இருந்தா சாம் கரனுக்கு கண்டிப்பா போவேன். ஏன்னா வந்து அந்த நம்பர் 4ல புனேல ஆடினா அந்த பிச்சர்ஸ்ல கொஞ்சம் ரிலையபிளா இருப்பாரு கண்டிப்பா. பவுலிங்கும் 2 ஓவர் நீங்க கண்டிப்பா ஓட்ட போறீங்கன்னா போகலாம். இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும், எனக்கு வந்து ஓட்டணும், எனக்கு பினிஷரா தான் வேணும்னா அங்கேயும் யூ ஹேவ் டோனவன் ஃபெரேரா. நீங்க மறக்க வேண்டாம். விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு, பேட்டிங்கும் இது பண்ணுவாரு. தசாவதாரத்துல வர கமல் மாதிரி தான் எல்லா 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 வேஷமும் போடுவாரு. பாப்போம், டோனவன் ஃபெரேரா நான் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். மேபி தெரியாது, அவங்க எடுத்துட்டு வரலாம் டைரக்டா பிளேயிங் லெவல்ல ஒரு நம்பர் 6 ஸ்பாட்டுக்கு. சோ இது வந்து அவங்க டீம்ல கொஞ்சம் நம்ம ஓவர் வியூ பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா, வேற ஜடேஜா, பிஷ்னாய், அதுக்கு பேக்கப்பா யஷ்ராஜ் குஞ்சா, அதுக்கு பேக்கப்பா இவர் விக்னேஷ் புத்தூர். அவங்க வந்து இப்ப போன வருஷத்துல இருந்து அந்த 2 ஃபாரின் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதனாலதான் இந்த இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 2 பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ரொம்ப எடுத்து வைக்கல, கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அதை சென்று இல்ல ப்ரோ, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்போ வைபவ் சூரியவன்ஷி வந்து 1 சீசன் ஒன்றா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆயுஷ் மாத்திரமே அதே மாதிரி தான். இப்போ எல்லா பிரான்ச்சைஸுமே ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு அன்னோன் கமாடிட்டில இருந்து ஒரு பிளேயர் நம்ம வாங்கும்போது அவங்களோட ட்ராக் ரெக்கார்டே மத்த ஆப்போசிட்ல விளையாடுற டீம் கிட்ட இருக்காது. போன வருஷம் அப்படிதான் வந்தாரு. பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாருல ஒரு பிளேயர், மறந்துருச்சு பேரு. பிரியான் சாரியா. சிஎஸ்கேக்கு ஆயுஷ் மாத்திரே, ராஜஸ்தானுக்கு வந்து வைபவ் சூரியவன்ஷி. இவங்களோட ரூப் ஹோல்ஸ் எல்லாமே இந்த வாட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிரான்ச்சைஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா சீசனுமே ஒரு புது 2 பிளேயிங் லெவல் ஆட வைக்கக்கூடிய ஒரு புது பிளேயர்ஸ் கொண்டு வராங்க. எதுக்கு? அந்த பிளேயர் வந்து அந்த ஒரு சீசன் மட்டும் கீ பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட எந்த ட்ராக் ரெக்கார்டுமே ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் கேம்ஸ்க்கு இருக்காது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க, ஓகே இந்த பிளேயருக்கு இந்த இடத்துல வீக்னஸ் அப்படின்ட்டு. கண்டிப்பா சூரியவன்ஷுக்குமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆயுஷ் மாத்திரக்குமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, பிரியான் சரியானுக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணி வர போறாங்கன்னு நம்ம பார்த்தாகணும். மத்தபடி இப்போ ரியான் பராக் என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கேப்டன் ஆயிருக்க ஹை சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் ரவீந்திர ஜடேஜான்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரியான் பராக் தான். அவர் என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம பார்த்தாகணும். போன வருஷம் சையத் முஸ்தாக் அலி, விஜய் ஹசாரி எல்லாம் ரொம்ப கலக்குனாரு. இந்த வருஷம் அப்படியே ஒரு டவுன்ஃபால்ல இருக்காரு அவரு. துருவ் ஜுரல் ரொம்ப நல்லா பண்றாரு டொமஸ்டிக்ல. அவரு எங்க சான்சஸ் கிடைச்சாலுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு துருவ் ஜுரல். அது பார்த்தாகணும். பினிஷரா டோனவன் ஃபெரேரா கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து ஆகணும். ஏன்னா அவரோட ஒரு பினிஷிங் ரோல் என்ன மாதிரி இப்ப ஐசிஐடி ஜேஎஸ்கே ஆடிக்கிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்குமே அங்க வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் வரும்போது டோனவன் ஃபெரேரா இறக்கவே கூடாது. ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்னா டோனவன் ஃபெரேரா வந்தாருன்னா கரெக்டா இருக்கும். இதுக்கு நடுவில் சிம்ரான் கெட்மயர் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்க போறாரு, அதையும் நம்ம பார்த்தாகணும். யாருமே இந்த ரீசெண்ட் டைம் சிம்ரான் கெட்மயரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் ஆன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. லாஸ்டா எம்எல்சில வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன் சிம்ரான் கெட்மயர். மற்றபடி பேக்கப்ஸ் ராகோபரே சொல்லிட்டாரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. எதுக்கு இத்தனை ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஆடன் மில்னே, அதுக்கப்புறம் வந்து குவேனா மஃபாக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பதிலா ஒரு மிடில் ஆர்டருக்கு சிம்ரான் கெட்மயருக்கு ஒரு ஜார்டன் காக்ஸ் மாதிரியான ஒரு பிளேயர் வாங்கி போட்டுருக்கலாமோ? எப்படி ஆர்சிபிக்கு எதுக்கு சும்மா கொடுத்தாங்க அந்த மாதிரி எனக்கு தோணுது. டோனவன் ஃபெரேராக்கு ஒரு பேக்கப் இல்லையோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் ஒரு ரியான் பராக்கு ஒரு ரிலையபிளான ஒரு பேக்கப் இல்லையோன்னு எனக்கு தோணுது.
அந்த மாதிரி நிறைய பேக்கப்புக்கு அங்க கொடுத்தது ஒரு ஃபாரின் பிளேயரா இல்ல ஒரு 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து கம்மி பண்ணிட்டு அங்க எடுத்துக்கலாமோ அப்படின்னு நான் இங்க சொல்ல வரேன் உங்ககிட்ட. மத்தபடி அவங்களோட பிளேயிங் 12 நான் வந்து கம்ப்ளீட்லி சார்ட் அவுட் தான். ஆனா பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா போயிட்டாங்களோ, இன்னொரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு கொடுக்கலையோ சுத்தமா அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. அதோட கன்டினியூட்டி என்னங்கிறது வந்து கார்த்திக் ப்ரோ பேசியிருக்கோம். ஓகே, அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்றீங்க பவுலர்ஸ் நிறைய போயிட்டாங்க, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவங்க வந்து அதனாலதான் வந்து லுவாண்ட்ரே பிரிட்டோரிஸை வந்து ரீடைன் பண்ணது காரணமே அதான். அவரை வந்து ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. நடுவில் சப்போஸ் யாருக்குன்னா எட்மயர்லாம் ஃபார்ம்ல இல்லைன்னா எங்கேயோ உள்ள எடுக்க பார்ப்பாங்க. ஆனா காம்பினேஷன் உடையும் இப்பயே சொல்லிடுறேன், லுவாண்ட்ரே பிரிட்டோரிஸ் ஆனா வச்சிருக்காங்க ஸ்பேர் பேட்டரா, அவர் தான் இருக்காரு வெளியில. நம்ம சூரியவன்ஷி ஸ்ட்ரகிள் ஆனா சப்போஸ் அவர் அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க ஜெய்ஸ்வாலோட. அவங்க 2 பேரும் ஓப்பனிங்க்கு வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பேக்கப் இருக்கு. இந்தியன் மிடில் ஆர்டர் பிளேயருக்கு பேக்கப் இல்லை நீங்க சொன்ன மாதிரி. அதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜா தான் வந்து ஃபார்ம் இல்லைன்னா, ரெயின் பராக்லாம் ஃபார்ம் இல்லைன்னா அவர் தான் நம்பர் 4ல ட்ரை பண்ணலாம். அவர் நம்பர் 4ல ட்ரை பண்ணிட்டு நம்பர் 3 வேணா ரியன் பராக் ஆட வாய்ப்பு இருக்கு. அவர் லாஸ்ட் சீசன் கூட அப்படிதான் ஆட பார்த்தாரு. ஆனா வந்து கிளிக் ஆகல அந்த அளவுக்கு போன சீசன். இல்ல ஆக்சுவலி ரவிசிங்கன் ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல ரயில்வைஸ்க்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நானுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. மேபி ரியான் பராக் இல்லைன்னா துருவ் ஜுரேல் ஃபெயில் ஆனாருன்னா அந்த ஸ்பாட்டுக்கு அவரை கொடுப்பாங்க. ஆனா அவருமே இன்னுமே வந்து ப்ரூவ் பண்ணணும் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து. அதுதான் நான் ஒரு இருக்கிற சோர்சஸ்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம அது ஒரு டெஸ்டபிள் ஆன பீரியட் தான். அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் சான்சஸ் கொடுக்கும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அதெல்லாம் பார்த்தாகணும். மற்றபடி வேற இங்க அவங்க பத்தி நம்ம இன்னும் டீப்பா பேசினா நிறைய மிஸ்டேக்ஸ் அங்க மிடில் ஆர்டர்ல இருக்குதான். நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட் பிளேயிங் லெவன்ல வரும்போது பேசுவோம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ப்ரோ ஆனா வந்து அந்த ஃபாரின் பேசர்ல நான் ஒரு மாற்று கருத்து வச்சிருக்கேன். ராஜஸ்தான் போன வருஷத்துல பண்ண தப்ப இந்த வருஷம் பண்ணாம காம்பினேஷனை நம்ம என்னால அந்த காம்பினேஷனை மட்டும் உடைக்க கூடாதுன்னு அவங்க கண்டிப்பா 2 பேசர் ஃபாரின் பேசர் ஆட போறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் சேஃபா எனக்கு ஃபாரின் பிளேயர் வாங்கி வச்சுட்டாங்களோ, அது வந்து நான் ஒரு குட் மூவாவும் பார்க்கல, பேட் மூவும் பார்க்கல. எப்படினாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் எடுத்து போட்டிருந்தா வந்து டாப் ஆர்டர் கொஞ்சம் அது நல்ல ஒரு பேக்கப். உங்க பேட்டிங்க்கு பேக்கப் இல்ல, அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் சைன்ஸ் தான். இப்ப வைபவ் சூரியன்ஸ் ஒரு ப்ராமினன்ட் பேக்கப் யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ரவி சிங் யாரையாச்சும் இன்க்ளூட் பண்ண பார்ப்பாங்க. கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயர் சுபம் துபே தான் வரணும். சோ அங்க ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிருக்காங்க. மேபி பேட்டிங்ல மேல ஒரு நல்ல ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கலாம். வேற யுத்வீர் சிங் சார் எங்க ஆட போறாரு? கண்டிப்பா ஆட முடியாது. இந்த டீம்ல அவரை நுழைக்க முடியாது. ஏன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் கீழே வராங்க. ஆனா அந்த வாட்டி அவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அந்த பினிஷிங் ரோலுக்கு நல்ல ஒரு பேக்கப், நல்ல ஒரு செட் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க டானவன் ஃபெரேரான்னு, நான் இன்னொரு ஐடியா ட்ரை பண்ணுவேன். ஒரு ஃபாரினரை நம்ம இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். சப்போஸ் குவிக் விக்கெட் சுழுந்தா பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு டானவன் ஃபெரேராவோ ஒரு சாம் கரனோ மாத்திக்கலாம். அதுதான் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்பாட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். பிளேயிங் 12. ஓகே, இந்த வாட்டியும் நாங்க 3 ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ பார்த்துடலாம். இதான் எங்களோட ஆப்ஷன் ஏ. யார் யாருன்னு நான் சொல்லிடுறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரியான் பராக், துருவ் ஜுரேல், சிம்ரன் எட்மயர், டோனவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, நாண்ட்ரே பர்கர். ஓகே, இந்த ஸ்குவாட் ஆப்ஷன் ஏ எப்படி இருக்கு பிளேயிங் 12? ப்ரோ ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லையோ. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஒரு நம்பர் 7 நம்பர் 6 வரைக்கும் தான் இருக்கு. நம்பர் 7 ஆர்ச்சர் வராரு, அப்படிதான் நினைக்கிறேன், நாட் ஷூர். நம்பர் 8 ஆர்ச்சர் வராரு, 9 ஐ திங்க் ஒரு 5 பவுலர்ஸ் கண்டினியூஸா வராங்க. ஸோ அங்க ஒரு பேட்டிங்ல ஒரு பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது. வேற வந்து எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேசரை நீங்க எப்படி நீங்க உள்ள இது பண்ண போறீங்க? எதுக்கு இவ்வளவு பேசர்ஸ்னு தோணுது. அதுக்கு நீங்க ஒரு சாம் கரன் ஆட வச்சா ஒரு 2 ஓவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா? அதுதான் இங்க எனக்கு ஒரு டவுட். ஒரு துஷார் தேஷ்பாண்டே பதிலா ஒரு சுபம் துபே இந்த டீம்ல கொஞ்சம் ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தா இன்னும் இந்த டீம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ டோனவன் ஃபெரேரா அந்த ஒரு மிக்ஸ் தான் இப்போ ஒரு குழப்பம். இந்த சாம் கரனா டோனவன் ஃபெரேரா அதான் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ண போகுது அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். ப்ரோ இல்ல ப்ரோ, ராகு ப்ரோ, நீங்க டானவன் ஃபெரேராவை ஆட வச்சீங்கன்னா டவுன் தி ஆர்டர்ல ஆட வைக்கலாம். ஆனா சாம் கரனை வந்து நீங்க டவுன் தி ஆர்டர்ல ஆட வைக்க முடியாது. அது ஒரு பெரிய மைனஸ். அதனாலதான் அவங்க வந்து டானவன் ஃபெரேராவுக்கு இவ்வளவு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு டவுன் தி ஆர்டர்ல வந்து ஹிட் பண்ண முடியும், ஒரு ஆஃப் ஸ்பின் போட முடியும், தேவைப்பட்டா விக்கெட் கீப்பிங் பண்ண முடியும். எஸ்ஏ டீம்ல அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாரு. மொத்த டீமுக்குமே வந்து எந்த பொசிஷன் நீங்க கொடுத்தாலுமே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குற காரணத்தினால கண்டிப்பா இன்னொன்னு வந்து அவரோட ஆஃப் ஸ்பின் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டா ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் எந்த லைன்ல இருந்து போடணுமோ அந்த லைன்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு ஆஃப் ஸ்பின்ல. இன்னொன்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க பவுலிங் டெப்த் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதுல எல்லாம் சுபம் துபேக்கு வந்து பிளேஸே இல்ல. அது ட்ரேட் பண்ணும்போது நான் கணிச்சிட்டோம் மொத்தமாவே. சுபம் துபேக்கு இனிமே வந்து ஆர்ஆர்ல பிளேஸ் கிடையாது. ஏன்னா
அவங்களோட அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா டவுன் தி ஆர்டர்ல ஹெட்மேயர், அதுக்கப்புறம் ஹெட்மேயர் ஃபெயில் ஆனா மேபி ஒரு ஃபாரினருக்கு பதிலாக சுபம் டுபே உள்ள வருவாரு, வேற வழி இல்ல. ஹெட்மேயர் கரெக்டா ஃபிட் இன் ஆனார்னா ஹெட்மேயர், டோனன் ஃபெரேரா, ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்படி தான் அவங்க காம்பினேஷன் போக போகுது. இல்ல மேபி நீங்க சாம் கரனை உள்ளாடி கொண்டு வரணும்னா ஒரு நாண்ட்ரே பர்கரை வேணும்னா அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்லாஷ் போட்டு இம்பாக்ட் பிளேயர்ல உட்கார வச்சுக்கலாம். ஸ்லாஷ் போட்டு பேட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா சாம் கரனை கொண்டு வந்துருவாங்க. இல்ல பவுலிங் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே நாண்ட்ரே பர்கர் அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிவாங்க இம்பாக்ட் பிளேயரா. இதுதான் என்னோட கருத்து. நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். நான் வந்து ஏன் சாம் கரன் ஒரு நம்பர் 3 நம்பர் 4ல தான் ஆடுவேன். ஏன்னா நீங்க நம்பர் 3 பாத்தீங்கன்னா ரியான் பராக் அவரு எப்படி அவர் ஒரு மேட்ச் வந்து கடார்னு சுத்தி முதல் 2 பால்ல அவுட் ஆயிருவாரு. அவர் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாது. அவர் இந்த ஒரு மெச்சூரிட்டி அவர் டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ நம்பர் 3 நம்பர் 4ல மேபி நான் வந்து ஒரு சாம் கரன் வந்தா அங்க ஒரு ஸ்டெடினஸ் கிடைக்குமோ, ஒரு நல்ல வந்து ஸ்டெடியா வந்து கேம் எடுத்துட்டு போலாமோ ஒரு கடைசி ஒரு 16 17 ஓவர் வரைக்கும். அது நான் சாம் கரன் பாக்குறேன். IL 20 அதான் சூப்பரா பண்ணிக்கிட்டு வராரு. பவுலிங் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரண்ட் லெக் கொஞ்சம் இன்னும் ஒரு புஷ் கொடுக்குறாரு. கொஞ்சம் அந்த பேஸ் எக்ஸ்ட்ராவா ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ சாம் கரன் அந்த ஒரு இடத்துல வந்தா ரிலேயபிளா இருப்பார். இப்ப நீங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்பர் 4 ஜுரல் வராரு. அவர் நீங்க போன வருஷம் எப்படி எடுத்தீங்க? ஒரு ஃபினிஷரா தான் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. சோ உங்க கன்சிடர்மெண்ட் படி இப்ப நீங்க டோனவன் ஃபெரேரா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்பர் 5 ஹெட்மேயர், நம்பர் 6 இப்ப எப்படி போகும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 6க்கு ஃபெரேரா வரும், நம்பர் 5 ஹெட்மேயர், 4 ஜுரல். இது கொஞ்சம் முன்னாடியே உங்கலாம் வந்துடுறாங்களோ, உங்க இப்ப வரக்கூடிய ஒரு மிடில் ஓவர்ஸ்ல வரக்கூடிய பிளேயர்கள் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு கன்சர்ன். அதனாலதான் நான் ஒரு சாம் கரன் வந்து கொஞ்சம் ஸ்டெடினஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. ஒரு எண்ட்ல இருந்து ஒருத்தவங்க அடிக்கலாம், சாம் கரன் கேம் எடுத்துட்டு போலாம். அடுத்து வந்து ஒரு திங்னா நீங்க சுபம் துபேக்கு இடம் இல்ல. நீங்க நான் ஏன் சுபம் துபேக்கு இடம் கொடுப்பேன்னா நான் அவரை இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன் உள்ள. இப்ப சப்போஸ் நீங்க மேபி பேட்டிங் செகண்ட்ல தான் அவர் சுபம் துபே வருவாரு. பேட்டிங் செகண்ட் அவர் வந்தாருன்னா அவர் சுபம் துபே நீங்க இந்த மதர் லீக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர் T20 லீக்ஸ் சுபம் துபே லெஃப்ட் ஹேண்ட் குவாலிட்டியா ஆடிக்கிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி இந்த கவர்ஸ்ல அடிக்கிற ஷாட்ல சூப்பரா இருக்கு. மேபி ஒன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பினிஷர் வேணும்னா மேபி சுபம் துபே. சப்போஸ் எனக்கு வந்து அந்த பேட்டர் தேவைப்படல அப்படின்னா இஃப் யூ வாண்ட் an எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் பவுலர் வேணும்னா நீங்க ஒரு இந்தியன் பவுலருக்கே திருப்பியும் போகலாம். அந்த சாய்ஸ் மட்டும் நான் இம்பாக்ட் பிளேயரை வச்சுப்பேன். மத்தபடி இதுதான். ஓகே கார்த்திக் ப்ரோ பேசிருக்கோம். டீம் நல்லா தான் இருக்கு. 12 நீங்க காமிச்சிருக்கீங்களா? இதுல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் 8ல வராருன்றீங்க. அந்த இடத்துல மோஸ்ட் லைக்லி சுபம் துபே தான் இறக்க பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா ஒரு 6 விக்கெட்ல போயிடுச்சுன்னா அவரை தான் இறக்கி ஆகணும், வேற வழி இல்லை. சாம் கரன்லாம் ஆடினா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிச்சர்ஸ்ல எல்லாம் அவர் ரொம்ப சூட்டெல்லாம் ஆக மாட்டாரு. 2 overs 40 கன்ஃபார்ம் எல்லா மேட்சும் எழுதி வச்சுக்கோங்க. போட்டாருன்னா கன்ஃபார்மா போயிடும். அதுவும் IPL எல்லாம் முழுக்க ஃபிளாட் ட்ராக் தரதுனால ரொம்ப டேஞ்சரஸ். அவர் பேட்டிங்க்கு சொல்றீங்களா? ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஒரு 30-40 அடிச்சிருவாரு எப்படியாச்சும். எல்லா மேட்ச்லயும் சான்ஸ் கிடைக்கிற மேட்ச் எல்லாம் 30-40 அடிச்சிருவாரு. அதுலயும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பெருசா இருக்காது. ஒரு 120 to 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. ஆர்ஆருக்கு தேவை என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னரை டாமினேட் பண்ற பிளேயரா வேணும். த்ரூப் ஜுரேல் மட்டும் தான் ஒரே பிளேயர் அங்க ஸ்பின்னை வந்து ஸ்டெப்பிங் டவுன் ட்ராக் வந்து ஆட முடியும், ஸ்வீப்பும் அடிக்க முடியும், ரிவர்ஸ் ஸ்வீப்பும் ஆட முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸே நல்லா ஆடுவாரு. ஸோ ஜுரேலுக்கு வந்து மேபி நம்பர் 3 புஷ் பண்ணிட்டு சுபம் துபேவை நீங்க சொன்ன இம்பாக்ட் பிளேயரா எடுத்து வந்தா இந்த ஸ்குவாட் நல்லா செட் ஆகும். ஆனா யாண்ட்ரி பர்கர் மேல மட்டும் கை வைக்க கூடாது. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து நியூ பால்ல இருந்தா விக்கெட்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். சந்தீப் சர்மாவும் அவரும் நியூ பால்ல போட்டாருன்னா ஆர்ச்சர் வந்து ஒரு நியூ பால்ல போட்டு மிடில் ஓவர்ஸ்ல ஆர்ச்சரை ஆப்ரேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். ஜடேஜாவையும் ஆர்ச்சரையும் வச்சு டஃப் பண்ணலாம். அதான் ப்ரோ இப்ப சாம் கரன் அவங்க யூஸ் பண்ணலாம். போன வருஷம் எப்படி ஒரு ரொமாரியோ செப்பர்ட் யூஸ் பண்ணாங்க ஆர்சிபி. ஒரு சூப்பரா அந்த கரெக்டா எந்த ஓவர் ஓட்ட முடியுமோ ரொமாரியோ செப்பர்ட் டக்குன்னு கொடுத்து அந்த ஓவர் ஓட்டிடுவாங்க. இதுவே ரொமாரியோ செப்பர்ட் 3வது ஓவர் போட்டா அவர் அடி வாங்கிடுவாரு. அதை அவங்க பண்ணக்கூடாது. ஒரு 2 overs ஒரு 7th ஓவர் அந்த ஓட்டுற ஓவர்லாம் டக்குன்னு ஓட்டி விட ஒரு ஓகேயான ஓகேஷ் பவுலரா இருப்பாரு சாம் கரன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்குவாட் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் பி பார்த்துடலாம். ஆப்ஷன் பி இதுதான். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, த்ருவ் ஜுரல், ரயான் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், டோனவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, நாண்ட்ரே பர்கர், குல்தீப் சென். ஓகே, இதை பத்தின உங்க கருத்துக்கள். ராகு ப்ரோ உங்களோட அந்த 4 ஃபாரின் காம்பினேஷன் சொல்லுங்க, நீங்க எப்படி வச்சிருப்பீங்கன்னு அப்போ இதை பேசுறேன். ஓகே ப்ரோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்மேயர் கண்டிப்பா ரீடைன் பண்ணி கண்டிப்பா ஹெட்மேயர் ஒன்று ஆடுவாரு. நாண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் இல்லைன்னா ஃபெரேரா. சாம் கரன் நான் சாம் கரன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இதுல சுபம் துபேக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ல எப்படி எந்த மாதிரி செட் பண்ண முடியும்? அந்த இப்போ இருக்கிற அந்த பிளேயிங் ஆப்ஷன் பில எப்படி செட் பண்ணலாம்?
இப்ப இந்த டீம் பில வந்து ஒரு குல்தீப் சென் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மாரி தெரியுது. இங்க பாருங்க ஏற்கனவே சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பர்கர், பிஷ்னாய், ஜடேஜா, சாம் கரன் ஒரு 2 ஓவர் போட்டுருவாரு. ரியான் பராகால ஒரு 1 ஓவரோ 2 ஓவரோ குடுக்க முடியும். இதுக்கு மேல உங்களுக்கு குல்தீப் சென் வேணுமா? அதான் எனக்கு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் ஒரு சிவம் துபே எடுத்துட்டு வரலாமா? அதான் என்னோட ஒரு கேள்வி. வேற ரவி சிங்குமே ஒரு நல்ல ஒரு பிளேயரா தான் நான் பார்க்கும்போது தெரிகிறாரு. ரவி சிங் யுத்வீர் சிங் சருக்கு வந்து 1 மேட்ச் 2 மேட்ச் குடுக்குறாங்க. பாவம் அவருக்கும் சப்போஸ் அவரால ஒரு நம்பர் 3, நம்பர் 4ல ஆட முடிஞ்சுச்சுன்னா, மேபி அந்த சாய்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். காம்பினேஷன் அடி வாங்கிரும். பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க சுவம் டுபே வந்து நம்ம உள்ளாட்டி கொண்டு வந்தா ஒரு பவுலிங் ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல சுவம் டுபே நாங்க ஆட வைக்க மாட்டோம்னா பவுலிங் அதிகமாயிரும். எப்படி நம்ம வந்து ஜிடி வந்து நம்ம ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது சொன்னோமோ அதே பிரச்சனை தான் எங்கேயுமே. நீங்க பேட்டிங் சாக்ரிஃபைஸ் பண்ணா பவுலிங் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த், பவுலிங் சாக்ரிஃபைஸ் பண்ணா பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆயிரும். சோ அந்த கான்செப்ட் படி போவாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் ஆரம்பத்திலே நான் கணிச்சு வந்து சுவம் டுபேக்கு இந்த பிளேயிங் லெவன் இந்த மாதிரி செட் பண்ணா கண்டிப்பா சான்சஸ் இருக்காது. மேபி அவங்க இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம் பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அப்பவும் சுவம் டுபே உள்ள வருவாரா எனக்கு தெரியல. நேண்ட்ரே பர்கர் ஆர் சாம் கரன் இந்த மாதிரி தான் உட்காந்து வைப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா சந்தீப் சர்மாவில பவர் பிளேல போட முடியும். துஷார் தேஷ்பாண்டே இல்லைன்னா வந்து வைபவ் யாரோ ஒரு ஆனாங்கன்னா பவர் பிளேல போடுவாங்க. இல்லைன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுவாங்க. எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்காங்க பவர் பிளே போடுறதுக்கு. சோ நேண்ட்ரே பர்கரை வந்து பவர் பிளே ஸ்பெஷலிஸ்டா எடுத்துட்டு வருவாங்களா? அதுக்கு பதிலா ஒரு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற சாம் கரன் வரணும் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க அதை ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும் நினைக்கிறேன். அதே ப்ரோ ஆப்ஷன் சி போடுறீங்களா இல்ல கார்த்திக் ப்ரோ பேசிட்டு அப்புறம் போட்டுக்கலாமா என்னன்னு பாத்துக்கோங்க. முதல்ல ஆப்ஷன் பி பத்தி பேசிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் பி பத்தி கார்த்தி நீ சொல்லு. கார்த்திக் பேசுங்க. உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் யாரும் இல்லாதனாலதான் வந்து சுபம் துபே வந்து நம்ம சொல்றோம். ஏன்னா லுவாண்ட்ரே பிரிட்டோரியஸ் வந்து அந்த பொசிஷன்ல ஆடுறது ரொம்ப வேலைக்கு ஆகாதது. ஏன்னா அவர் வந்து இன்மெச்சூர்டா ஆடிடுவாருன்னு தெரியுது பார்த்தா. அவருக்கு வந்து ஒரு 1 டவுன் ஆறு ஓப்பனிங் சூரியவன்ஷி ஃபெயில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவரை உள்ள கூப்பிட்டு வந்துட்டு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்னு டானவன் ஃபெரேரா ஆர் எட்மயர், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடிட்டு பர்கர் அண்ட் ஆர்ச்சர் காம்போ உடைக்கூடாது. சப்போஸ் இவர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாண்ட்ரி பர்கர், ஆடம் மில்லே ஸ்ட்ரெயிட்டா வைத்துன்னு வந்துடலாம். ஏன்னா ஆடம் மில்லே வந்து இங்க SA20 பார்த்தேன், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஹிட் தி டெக் ஃபாஸ்டாவும் போடுறாரு. ஆர்ச்சரோட நல்ல ஒரு குயிக்கான ஒரு பேரா இருப்பாருன்னு தோணுது. சுபம் துபே தான் ஒரே ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. வேற ஸ்பேர் பேட்டரி இல்லை இவங்க கிட்ட. அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க. டூ மெனி ஆப்ஷன்ஸ். அந்த போலிங் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்ச ஸ்குவாட்ல இருந்து போலிங் நல்லா இருக்கு. சந்தீப் சர்மா 4 ஓவர் நல்லா நம்பலாம். ஆர்ச்சரும் அவரோட ஃபுல் ரிதம்க்கு வந்தாருன்னா வேற மாதிரி தெரிவாரு. ஸ்பின்னர் ஜடேஜா 4 ஓவர் பக்காவா போட்டுருவாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போட்டுருவாரு. அந்த இதுவும் வந்துடுது. அந்த 5th போலிங் கோட்டா அதுதான் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. நாண்ட்ரி பர்கர் நியூ பால்ல சூப்பர், 3 ஓவர்ஸ்க்கு ஆர் 2 ஓவர்ஸ்க்கு அந்த டெத்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நாண்ட்ரி பர்கருக்கு. ஏன்னா யாக்கர்ஸ் விழாது. சந்தீப் சர்மா அண்ட் ஆர்ச்சர் தான் போட்டாகணும். இல்ல ப்ரோ வந்து நம்பர் 6 வரைக்கும் தான் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஆசிய ஒரு பேட்டரா நான் இப்போ ஒரு பாஸ்ட் 1.5 இயர் 2 இயர்ஸா நான் வந்து ரவீந்திர ஜடேஜா ஆசிய ஒரு பேட்டரா கன்சிடர் பண்ண மாட்டேன். அவரு ரொம்ப லோ ஸ்ட்ரைக்ல ஆடிட்டு இருக்காரு. 2023 அந்த ஃபைனல் வின் பண்ணி கொடுத்ததோட சரிதான். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் பேட்டிங் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. டானவன் ஃபெரேரா வரைக்கும் தான் நான் வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்தன் இருக்கும்னு நான் சொல்றேன். மற்றபடி அங்கேயுமே ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல இருந்து பேட்டிங் இல்லையோன்னு எனக்கு தோணுது ஸ்டில். ப்ரோ நான் வந்து கார்த்திக் ப்ரோ சொன்னாரு. அதாவது ஒரு ஆடம் மில்னே ஒரு பர்கர் பல்ல எடுத்து வரலாமோ, அதுக்கு வந்து நான் கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருப்பேன். ஆனா வந்து எனக்கு ஒரு தாட் வரும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு சீமர் வந்து நம்மளுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்குதோ. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாண்ட்ரே பர்கர் வந்தா இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி. இப்ப நீங்க ரைட் ஹேண்டர்ஸ் விச்சஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேசும்போது கொஞ்சம் அங்க ஒரு போட்டி இருக்கும். இதுவே ரைட்டா ஓவர் தி விக்கெட் வந்தா கொஞ்சம் உங்களுக்கு ஐ சைட்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெரைட்டி இருக்கும். நீங்க நாண்ட்ரே பர்கர் குவானா மஃபாக்கா வந்தா நாண்ட்ரே பர்கர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு பேக்கப்பா குவானா மஃபாக்கா. அவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, எனக்கு சந்தீப் சர்மா நான் வந்து பவர் பிளேயர் நான் யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு ஓவர் வேணா கொடுப்பேன். மத்தபடி வந்து நான் வந்து சந்தீப் சர்மா கண்டிப்பா 2 ஓவர் டெத்ல வச்சுக்க போறேன். ஒன்னு ஆர்ச்சர், ஒன்னொன்னு நான் வந்து ட்ரஸ்ட் ஒரு நாண்ட்ரே பர்கர் ஒரு ஓவர் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து நான் பிஷ்னாயே 1 ஓவர் கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு. பிஷ்னாய் வந்து டெத்ல வந்து ஒரு டீசென்டான ஒரு ரெக்கார்டு இது பண்ணிருக்காரு. ஒரு சூப்பர் ஓவர் கூட நம்மளுக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு, ஆப்கானிஸ்தான் கூட. எனக்கு ரவி பிஷ்னாய கொஞ்சம், ஏன்னா அவரோட பேஸ் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் மேபி ரவி பிஷ்னாய நான் அந்த ஒரு ஓவர் ஒரு டெத்ல வைக்கலாமோ ஒரு ஐடியா வச்சிருப்பேன். இல்ல ப்ரோ, கார்த்திக் ப்ரோ நீங்க சொன்னீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பேக்கப் தான். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. அவர் எப்ப இன்ஜுரி ஆவார்னு அவருக்கே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆடம் மில்னேவை ஸ்ட்ரைட்டாவே பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்துடலாம். அந்த ஆப்ஷனுக்காக தான் நாண்ட்ரே பர்கர் வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்க தான் போறாரு. அதுக்கு தான் வந்து பேக்கப்பா வந்து கியூனா மப்பாக்காக எடுத்து வச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன ஸ்டில் கொஸ்டின் பண்றேன்னா, நீங்க வந்து போத்
ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் அதுக்கப்புறம் வந்து நேண்ட்ரி பெர்க்குமே ஒரே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் பேக்கப் வச்சுக்கிட்டு அந்த குவினா மபாக்காவோட பிளேஸை வந்து நீங்க வந்து ஒரு சிம்ரான் ஹெட்மேருக்கு ஒரு பேக்கப் கொண்டு பார்த்துருக்கலாமோ. ஜார்டன் காக்ஸ், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து நீங்க போயிருக்கலாமோ ஒரு பேக்கப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. டேவிட் மில்லர் எடுத்திருந்தாங்கன்னா கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். டேவிட் மில்லர் இருந்திருந்தாருன்னா அவரை நம்பர் 4ல கூட நம்பி இறக்கலாம். ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவரும் ஜுரேலும் நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் போட வாய்ப்பு இருந்திருக்கு. ரியான் பராக் கூட அவர் ரேலி பண்ணி ஆடுவார். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயரு. அவருக்கு ஏன் போலன்னு தெரியல. அங்கதான் டெல்லி ஈஸியா ஓசியில எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நம்ம எப்பயுமே சொல்ற அந்த மாம்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. அதான் மொட்டை மாம்ஸ் தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு அவரை. ஏன்னா ஒரு பிட்டு போட்டுக்கலாம். ஆர்ஆர் நினைச்சிருந்தா அவங்க எந்த பிளான்ல வந்தாங்கன்னே தெரியல. நம்ம போறோம், பவுலர்ஸ் எடுக்கிறோம், வரோம், அந்த பிளான்ல தான் இருந்தாங்க. பேட்டர்ஸ் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு இந்தியன்ல ஆள் இல்லைன்னா, உங்களுக்கு ஆள் தெரியல, காசு இல்லைன்னா மில்லர் எடுத்து போடுங்க. மில்லர் 2 கோடிக்கு தானே போனாரு, 6 கோடி கூட போலையே. ஒரு 2 விட்டு போய் பார்த்துட்டு கூட டெல்லி கலந்துக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். மேபி ரொம்ப போறாங்களோ இவங்க அப்படின்ட்டு. அங்கதான் இவங்க ஒரே ஒரு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மில்லர் இருந்தா பயங்கரமான இருந்திருக்கும். நீங்க சொன்ன அந்த 7th பேட்டிங் 8th பேட்டிங்லாம் தேவையில்லை மில்லர் இருந்தா. நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி பால் ராயல்ஸ் மில்லர் ஆடுறாரு, இங்கேயும் ஒருவேளை நான் பால் ராயல்ஸ் எப்படி அதே ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் வைப்பாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை கொஞ்சம் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கன்னா ஒரு 1008 ஸ்பின்னர்ஸை போட்டு ஒரு மேட்ச் ஆட வைப்பாங்க. இங்க அது சரி அப்படின்னு இங்க வந்து 1008 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. சும்மா அங்க 1008 ஸ்பின்னர்ஸ்னா இங்க 1008 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா மில்லர் நான் வந்து கண்டிப்பா யோசிச்சேன். ஏன்னா வந்து பால் ராயல்ஸ் கேப்டன்சி பண்றாரு, ஸ்பின்னர் உண்மையே சூப்பரா ஆடுவாரு. நிறைய பேர் கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, சென்னைக்கு மில்லர் தேவையில்லை, சேப்பாக்ல ரெக்கார்டு சரியில்லை அப்படின்னு. மில்லர் மாதிரி ஒரு ரிலேபிள் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க ஆட வைக்கலாம். இப்ப வந்து பால் இருக்கா நம்பர் 4 ஆடுறாரு, பினிஷ் பண்ணணும்னா பண்ண முடியும், நம்பர் 6ல ஆடுவாரு. நீங்க எங்கனாலும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மில்லரை. நான் நிறைய பேர் வந்து சிஎஸ்கேக்கே என்னடா மில்லர் எப்படா சேப்பாக்ல ரெக்கார்ட் டீசென்ட்டா இருக்காரு, எவன் கதை விட்டதுன்னே தெரியல. கண்டிப்பா எனக்கு மில்லரை வந்து கண்டிப்பா ராஜஸ்தான் எடுத்திருக்கணும். ஏன்னா வந்து ஒரு மேபி ராஜஸ்தான் என்ன யோசிச்சிருக்கலாம்னா, சரி நம்மளுக்கு தான் டானவன் ஃபெரேரா இருக்காரு, ஹெட்மேனுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னா நம்ம டானவன் ஃபெரேரா என்ன மேட்ச் ஒரு பொசிஷன்ல எப்படியாவது கொண்டு வந்துக்கலாம், மேபி அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா வந்து டானவன் ஹெட்மேயர்ட்ட அந்த ஒரு பவுலிங் ஒரு ஆஃப் ஸ்பின் போடுற எபிலிட்டி இல்ல. அது ஒண்ணு மேபி அவங்க என்ன யோசிச்சிருக்கலாம்னு நமக்கு தெரியாது. ப்ரோ இவங்க ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு மட்டும் அதை சொல்லிடுறேன். இவங்க வந்து ஹெட்மேயர் ஆக்சுவலி வெளியில விட்டுருக்கணும். வெளியில விட்டுருந்தா அங்க ஒரு 6 crores வந்து இவங்களுக்கு ஃப்ரீயா ஆயிருக்கும். ஏன்னா இவங்க எதுக்கு அவர் ரீடைன் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் கூட புரியல. அவர் லாஸ்டா 2023ல நல்லா ஆடினாரு, 2024ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவரால் ஈவன் ஒரு சில மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. ஒரு 5 balls 10 அடிக்கிறனா கூட அப்போ கூட ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஒரு மேட்ச். ஆவேஷ் கான்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த மேட்ச். ஆவேஷ் கான் அண்ட் ஷாருல் தாக்கூர் எல்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த மேட்ச். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருக்கு. அவரை எப்படி ரீடைன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம இது லியம் லிவிங்ஸ்டனுக்கு எப்படி சொன்னோமோ முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்குது. இல்ல அது எனக்கு 2024ல இருந்து எனக்கு தெரியல. ராகுல் திவாதியாவை எப்படி ரீடைன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இவங்களும் எதுக்கு வந்து சிம்ரான் ஹெட்மேயரை ரீடைன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் கதை. அவர் 2 வருஷமா பினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டீம். அவர் ஏன் எனக்கு ஒரு இதுனா அவர் ரொம்ப பின்னாடி வந்துடுறாரு. ஒரு 13வது 14 எல்லாம் என்ன சிச்சுவேஷன் என்னனாலும் இருக்கட்டும், நான் ஸ்டெம்புக்கு நல்லா பின்னாடி நிப்பேன், ஸ்லாட்ல வந்துச்சுன்னா நான் தூக்கி மிட் விக்கெட் மேல அடிப்பேன். இது ஒரே இதை வச்சு இவ்வளவு நாளா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்னும் ஓட்ட முடியாது கண்டிப்பா. ஸ்பின்னருக்கு அந்த ஒரு லெக் ஸ்பின்னருக்கே ஒரு ஸ்லைட்டா வீக்னஸ், கொஞ்சம் அவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல வருமா பேக் ஃபுட்ல அவருக்கு இது இருக்கு. மேபி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு மில்லர் இல்லைன்னா ஒரு டோனான் ஃபெரேராவை அப்படியே ஸ்ட்ரெயிட் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா சங்கக்காரா ஹெட்மேயருக்கு ஏற்கனவே கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை நான் கொஞ்சம் பார்த்திருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொஞ்சம் நல்லா சிரிச்சு நல்லா பேசிக்குவாங்க. அதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து ராகவ் ப்ரோ கேட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் சி அப்படியே யார் யாரு நான் சொல்லிடுறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், சாம் கரன், சிம்ரன் ஹெட்மேயர், டோனவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா. ஓகே, இப்போ சொல்லுங்க இந்த டீம் எப்படி இருக்கு? ஆப்ஷன் சி. ப்ரோ எனக்கு இந்த டீம் பேலன்ஸா இருக்கு. இந்த டீம் வந்து பேலன்ஸா இருக்கு, ரொம்பவே பேலன்ஸா இருக்கு. ஆனா ஸ்டில் சுபம் டுவேவை எங்க நான் உள்ளாடி சொருக முடியும் தேடிக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. எனக்கு இன்னும் புரியல சுபம் டுவே எங்க உள்ளாடி கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காம்பினேஷன் ரொம்பவே உடையும். சுபம் டுவே உள்ளாடி கொண்டு வந்தா காம்பினேஷன் ரொம்பவே உடையிற மாதிரி இருக்கு. பவுலிங் ஸ்டார்ட் ஆகுது, அதான் நான் பாக்குறேன். அதுக்கு ஈக்குவலி பேலன்ஸ் கொடுக்குறது மேபி சாம் கரன் முன்னாடி வந்தா ஒரு 2 ஓவர் நேண்ட்ரி பெர்கர் போடக்கூடிய அந்த ஓவரும் போடலாம். நம்பர் 4ல வந்து ஒரு பேட்டிங்குமே இன்னும் கீழே தள்ளி டெப்த்தும் பண்ணலாம். ப்ரோ இங்க எப்படி இருக்குன்னா, சாம் கரனும் ஆடுறாரு, ஹெட்மேயரும் ஆடுறாரு, டானவன் ஃபெரேராவும் ஆடுறாரு, ஒரு பேசர். நான் வந்து
அவங்க நல்ல ஒரு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் நான் பண்ணத வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 பேசர் எடுத்து போட்டுருக்காங்க. கண்டிப்பா 2 பேர் ஆடுவாங்க. டீம பார்த்தீங்கன்னாலே தெரியும். 4 பேசர் எந்த டீம்லயும் எடுக்கல. எல்லாம் ஒரு பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. பட் அது கூட இல்ல. அதனால கண்டிப்பா எனக்கு 2 பேசர் கண்டிப்பா ஆடுவாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம்ல 2ல 1, ரைட் ஆர்ம்ல ஆர்ச்சர் இல்லன்னா மில்னே. சோ இப்படிதான் அவங்க போக ஹை சான்சஸ். இப்ப அவங்க இப்படி போனாங்கன்னா, மேபி கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு இந்தியன் பேட்டருக்கு நடுவுல எப்படியாவது சொருகி தான் ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு நம்பர் 8லயே ஆர்ச்சர் 8, 9, 10, 11, 12 5 ஒரு பவுலர்ஸாவே வந்துருவாங்க. அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் பதிலா ஒரு சிவம் துபே, ஒரு வேணும்னா நம்ம ஒரு நம்பர் 6, நம்பர் 7 ஒரு ஃபினிஷிங் ஒரு நல்ல ஒரு 2 மேட்ச் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சோ இது கொஞ்சம் எனக்கு என்னமோ நீங்க சொல்றீங்க கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்த்னால இது கொஞ்சம் அடி வாங்குது. எனக்கு அப்படி தெரியல. என்ன என்ன என் கண் பார்வையில. ஏன்னா வந்து நீங்க பவுலிங் அந்த ஒரு குல்தீப் சென் அந்த போன காம்பினேஷன்ல ஒரு குல்தீப் சென் ஆப்ஷனுக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி போனா எனக்கு எதுவுமே அடி வாங்குற மாதிரி தெரியல. இப்ப வந்து அந்த நீங்க சாம் கரன் இல்ல டோனோவன் ஃபெரேரா நீங்க டோனோவன் ஃபெரேரா போனா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வருது. சாம் கரன் போனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வருது. சோ எனக்கு அதுல எனக்கு என்னமோ ஒரு அடி வாங்காதோ, அது ஒரு ஷட்டிலா போகுமோ? ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வந்தா ஒரு சூப்பரா ஒரு இருக்கும்னு தோணுது. ரொம்ப கொஞ்சம் இந்த பேட்டிங் டெப்த் லோயர் ஆர்டர் டெப்த் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணும். ஓகே. அதர்சன் ப்ரோ நீங்க சொல்லிருங்க. அவரு சொல்றது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் பவுலிங்கும் சரிதான். பெருசா வந்து அங்க அவங்களுக்கு அடி வாங்காது. பட் ஒரு மும்பை மாதிரியான ஒரு பிச்சு, ஒரு அகமது மாதிரியான பிச்சுக்கு வந்து ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்துமா அப்படின்னு தான் எனக்கு தோண மாட்டேங்குது. மேபி அந்த மாதிரி ஒரு பிச்சுக்கு போகும்போது நம்ம ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி மாதிரி போகலாம். சென்னை, அதுக்கப்புறம் வந்து லக்னோ அந்த மாதிரி பிச்சுக்கு போகும்போது அவர் சொன்ன மாதிரி மேபி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கம்மி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் சுபம் டுபே மாதிரியான ஒரு பேட்டரோட போகலாம்னு எனக்கு தோணுது. ஓகே. கார்த்திக். இல்ல எனக்கு சாம் கரன் மேல நம்பிக்கை இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க சொல்றீங்க சாம் கரன்லாம் ஓகே தான். அவரு 2020ல சிஎஸ்டிக்கு அந்த ஒரு கிட்ட அவர் போறது பாத்தீங்கன்னா சிவம் துபையோட ரொம்ப பேஸ் கம்மியா இருக்குது. ஒன்லி வெரைட்டி லெஃப்ட் ஆர்ம்ல பவுலிங் போடுறாரு அவ்வளவுதான். பேட்டிங் கொஞ்சம் ஷீட் ஆங்கர் ரோல் ஆட முடியும். அந்த சைட்ல எல்லாரும் அடிச்சாடுறாங்க. எஸ்ஆர்ஹெச் மாதிரி டீமுக்கு தான் செட் ஆகும். அந்த டீம்ல எல்லாரும் அடிக்கிற பிளேயர்ஸா இருக்காங்க. இந்த டீம்ல வந்து ஓப்பனிங் அடிப்பாங்க, மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி தேய்ச்சி தான் ஆடுவாங்க. பினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு பார்த்த வரைக்கும். சாம் கரன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இப்படி போகுது இந்த டீம், எப்படி போகுதுன்னு இப்படி போய் வேற வழி இல்ல. சுபம் துபே நீங்க வந்து கான்பிடன்ஸ் கொடுத்து அவர் டெவலப் பண்ணி ஆனாதான் ஒரு போன வருஷம் அன்கித் வருமா அந்த மாதிரி இவருக்கும் கான்பிடன்ஸ் கொடுத்து ஆட வச்சாதான் ஒரு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் அவுட் ஆகும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரவீந்திர ஜடேஜா தான் ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவருக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னரா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா சொல்றேன். லெக் ஸ்பின்னர் இருக்கு, ரவி பிஷ்னாய்க்கு, விக்னேஷ் புத்தூர் இருக்காரு. அவரும் ஆடுவாரன்னு தான் டவுட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போட்டு பார்த்தாங்க. ஆனா அவர் எங்கேயே போயிட்டாரு. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருப்பாரு அப்படின்ட்டு லைட்டா விட்டு போட்டு பார்த்தாங்க. இருக்கிற காம்படிஷன்ல அவர் எங்கேயே போயிட்டாரு பிரசாந்த் வீரர். மேபி அந்த விக்கி ஆஸ்வால்னு மகாராஷ்டிரா பிளேயர் ஒருத்தர் இருந்தாரு. அவரை மத்த ஏதோ ஒரு டீம் எடுத்து போட்டாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒரு டீம் வாங்கினாங்க. அந்த பிளேயர் இங்க எடுத்து போட்டுருக்கலாமோ? செம்ம பேக்கப்பா இருந்திருப்பாரு சீப் பிரைஸ்ல. அந்த இடத்துல ஒரு கோட்டை விட்டுருக்காங்க பேக்கப் ஆப்ஷனா ரவீந்திர ஜடேஜாக்கு. மற்றபடி ரவி பிஷ்ணுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. விக்னேஷ் புத்தூர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லிகி கூட இருந்தாரு, பேர் ஒரு நிமிஷம் பாக்குறேன். அந்த பிளேயருமே நல்ல அன்பளையுமே ஒரு ஆப்ஷன் தான். எஸ்ராஜ் புஞ்சா. ரவி பிஷ்ணுக்கு நல்லபடியா பேக்கப்ஸ் எடுத்திருக்காங்க. வேற ஆப்ஷன்ஸ் ரவீந்திர ஜடேஜாக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு இடிக்குது. சிம்ரன் கிட் மாதிரி ஒரு பேக்கப் இல்ல. இந்த 2 பேக்கப் ஆப்ஷன்ஸ் நம்ம மத்தபடி ரவி சிங் இருக்காரு, ரியான் பராகார், துருவ் ஜுவல்லர் ஃபைனானா ஆடுறதுக்கு. ஓப்பனிங்ல வந்து அமன் அவர் வந்து ஒரு பிரில்லியண்டா ஒரு 200 அடிச்சாரு இன்னைக்கு மேட்ச்ல. ஹைதராபாத் டீமுக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு. 200 பிரில்லியன்ட் 200 லாஸ்ட் ஒரு பால் தான் இருந்துச்சு. 194ல இருந்தவர் அந்த ஒரு பாலை ஹிட் பண்ணி 6 அடிச்சு 200 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சோ அவருமே ஒரு நல்ல பொட்டன்சியல் இருக்கிற பிளேயர். ஸ்மாட்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மேபி எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ஆர் வைபவ் சூரியவன்சி ஃபெயில் ஆனார்னா அவன்ரா வந்துருவாரு ஸ்ட்ரைட் அவே ஓப்பனிங் ஆடுறதுக்கு. சோ 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் குவாலிட்டியான பேக்கப்ஸ் இல்ல. சிம்ரன் ஹிட்மயர் ஆர் ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா அவரோட இன்ஜுரி ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா விக்னேஷ் புத்தூர் தான் வந்தாகணும். வேற வழியே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். செக்மெண்ட்ல வந்து இல்ல இது இருக்கு. இதை முடிச்சிருந்தா நான் அங்க வருவேன். ஓகே, ஆப்ஷன் ஏல யாரை ஃபிட்டிங் பண்ணுவீங்க? யாரை சேஞ்ச் பண்ண போறீங்க இதுல? ப்ரோ நான் வந்து ஓகே ப்ரோ நான் வந்து ஒரு ப்ரோ அந்த டீம் மட்டும் ஒரு நிமிஷம் போடுறீங்களா? ஓகே. நான் வந்து ஒரு
துஷார் தேஷ்பாண்டே பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனுக்கு ஒரு இவர் கொண்டு வருவேன். சுபம் துபே கொண்டு வருவேன். வேற பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு தெரியல. நான் சாம் கரன ரொம்ப நம்புறேன். ஐ திங்க் திஸ் இயர் சாம் கரன் வந்து அவருக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்தா நல்லா பண்ண போறாரு எனக்கு தோணுது. நல்லாவும் பண்ணிட்டு வராரு. அவருக்கு ஒரு லாஸ்ட் இயர் கூட ஒரு நல்ல ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு 98 அடிப்பாரு சேப்பாக்ல. எனக்கு அந்த நாக் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவர் எந்த பொசிஷன்ல வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 3ல வந்தாரு. ஐ திங்க் அந்த மேட்ச். நம்பர் 3ல வந்து ஒரு சூப்பர்ப் நாக். நல்லா அந்த மேட்ச் எடுத்துட்டு போறாரு. நீங்க வந்து ஒரு 30 பால்ல பாத்தீங்கன்னா 120 ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. 130 ஸ்ட்ரைக் ரேட். அடுத்து அந்த ஒரு 55 பால்ல ஒரு 98 ரன்ஸ் கிட்ட அடிப்பாரு. சோ அவர்ட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு பாக்குறேன். அவர் ஒரு நம்பர் 3, நம்பர் 4ல கண்டிப்பா இந்த டீம்ல கண்டிப்பா எனக்கு பொறுத்தவரை இடம் இருக்கு. ஏன்னா நீங்க எனக்கு என்னமோ தோணுது டாப் 3 பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா நிப்பாரு. ஒருவேளை உங்க 3 பேரும் நீங்க 3 பேர்ல 2 பேர் வந்து ஒரு சுத்தி அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ்னும் போது ஒரு சாம் கரன் வந்தா ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு 30ஸ்ல கொஞ்சம் ஒரு கேம் ஒரு கன்டின்யூ பண்ணக்கூடிய பிளேயரா இருப்பாரு. ஒரு செட் ஒரு நாக்க வந்து அவரு தான் ஒரு அடித்தளமா இருப்பாரு. செட் பண்ணி குடுத்துட்டு நீங்க அடிச்சுக்கோங்கடா. அந்த மாரி ஒரு பிளேயர் இந்த டீமுக்கு டெஸ்பரேட்டா வேணும். அத வந்து இந்த சாம் கரன் உடைச்சா அது நடக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. நானுமே வந்து சாம் கரனை உள்ளாடி கொண்டு வருவேன். அது யாருக்கு பதிலான்னு கேட்டீங்கன்னா, நேண்ட்ரே பர்கருக்காக தான். வேற வழியே இல்ல. நான் வேற யார் மேலயுமே கை வைக்க மாட்டேன். டான் ஃபெரேராவை நான் கண்டிப்பா ஃபிட் இன் பண்ண தான் பார்ப்பேன். நேண்ட்ரே பர்கருக்காக நான் வந்து சாம் கரனை உள்ளாடி கொண்டு வருவேன். இன்னொன்னு துஷார் தேஷ்பாண்டே. அவர் வந்து லாஸ்ட் சீசன் வந்து நெறைய மேட்ச் அவர பெஞ்சின் பண்ணாங்க. கொஞ்சம் ஒரு சில மேட்சஸ் வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவாவும் போட்டாரு. ரொம்ப ரன்ன லீக் பண்ணிட்டாரு. சோ அந்த காரணத்தால நான் வந்து நான் கொண்டு வரணும்னா, நான் அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி நான் சுபம் டுபே உள்ளாடி கொண்டு வர பார்ப்பேன். ஒரு ஒரு சென்னை மாரியான பிட்ச், இல்ல வந்து ஒரு லக்னோ மாரியான பிட்ச்னா மட்டும் தான் நான் அவர உள்ளாடி கொண்டு வருவேன். ஒரு இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு. மத்தபடி நான் வந்து அவர உள்ளாடி கொண்டு வரவே மாட்டேன். உள்ளாடி மேபி அவர நான் வந்து எப்படி வச்சிருப்பேன்னா, நேண்ட்ரே பர்கர், சாம் கரன் ஆர் சுபம் டுபே. அந்த சிச்சுவேஷனுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அத பார்த்துட்டு உள்ளாடி கொண்டு வருவேன். மத்தபடி நான் வேற யாருமே கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ண மாட்டேன். ப்ரோ இப்படி பண்ண ஒரு 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 பவுலர் உங்களுக்கு ஷார்ட் ஆயிருமே அப்ப. சுபம் டுபே உள்ளாடி வந்தாலுமே ஒரு பவுலர் ஷாட் ஆயிருவாங்களே. அதுக்கு தான் நான் வந்து ரெடியா வச்சிருக்கேன். சாம் கரன். இப்ப வந்து நான் என்ன காம்பினேஷன் பண்ணா 5 நல்ல ஒரு பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர், 3 தரமான ஒரு பேசர்ஸ், எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு சாம் கரன் இல்ல டானவன் ஃபெரேரா. இப்படி போனா நல்லா இருக்கே. நீங்க வைபவ் நான் சொல்ற காம்பினேஷன் போனாலுமே சந்தீப் சர்மா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா இருப்பாரு. வைபவ் சூரியவன்சி. சூரியவன்சி. சொல்றேன். பவுலர்ஸோட ஆப்ஷன்ஸ் சொல்றேன். ஓகே. குல்தீப் சென். சாரி. குல்தீப் சென், அப்புறம் வந்து சந்தீப் சர்மா, அப்புறம் வந்து நேண்ட்ரே பர்கர், நெக்ஸ்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து டானவன் ஃபெரேரா இருக்காரு. இல்ல ஒரு சாம் கரன் தேவைப்பட்ட சாம் கரனோட கொண்டு வந்துருவேன். அந்த மாதிரி தான் என்னோட இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுவேன். சுபம் டுபே வந்து எல்லா மேட்சஸ்க்குமே நான் கொண்டு வர மாட்டேன். ரவி பிஸ்னோ இருக்காரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இன்னொரு ஸ்பின்னர் போடுறதுக்கு. ப்ரோ இந்த டீம் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு இடம் இல்லாம போயிருச்சு. அப்ப இங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. நான் சொல்லுங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ப்ரோ நேண்ட்ரே பர்கரா ஜோஃப்ரா சொல்லுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் தெரியாதா? எனக்கு என்னமோ குல்தீப் சென் மீது அவ்வளவு ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு டெத்ல ஒரு ஓவர் போடவே, குல்தீப் சென் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் தான் இருக்குமே தவிர அந்த அக்யூரசி லென்த்தை நல்லா ஒரு அடிப்பாரு. ஆனா வந்து அந்த லைன்ல கொஞ்சம் கோட்டை விட்டுருவாரு. இவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போலாமா? எனக்கு குல்தீப் சென்லாம் அதாவது சந்தீப் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆட போறவரு. துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு பேக்கப். துஷார் தேஷ்பாண்டேக்கு இன்னொரு பேக்கப் குல்தீப் சென்னா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து குல்தீப் செனுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பேஸ் அந்த பங்களாதேஷ் ஓடிஐ சீரிஸ்ல ஒரு நல்லா பண்ணுவாரு. சூப்பர் அந்த ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்கா, ஆனா லைன் இருக்கா? எனக்கு என்னமோ கன்சர்ன். குல்தீப் சென்னை நான் எடுத்து வர ரொம்ப யோசிப்பேன். இந்த டீம்ல என்ன பொறுத்தவரை இடம் கிடையாது. இல்ல நான் இந்த பிளேயிங் 11ல வந்து என்ன சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் சொன்னேன். மத்தபடி துஷார் தேஷ்பாண்டே தான் உள்ளாடி இருப்பாரு. இந்த பிளேயிங் 11 காம்பினேஷனுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஓய் கார்த்தி நீ சொல்லிடு. டூபே மட்டும் போட்டு அடுத்தது போயிடலாம். நம்ம டூபே தான் நான் வைப்பேன் அந்த நம்பர் 8 ஸ்பாட்ல. யாருக்கு பதிலா? அதாவது துஷார் தேஷ்பாண்டே எடுத்துட்டு நான் வந்து டூபே போட்டுருவேன். எனக்கு 4 சீமர் தேவையில்ல. எனக்கு 3 சீமர் போதும். ஒரு 2 பேர் பவர் பிளேல போடுவாங்க. ஆர்ச்சர் ஒரு பர்கர் ஒரு 2 ஓவர், சந்தீப் சர்மா ஒரு ஓவர் போடுவாங்க. ரவீந்திர ஜடேஜா ஒரு சமதர் டோனவன் ஃபெரேரா கூட ஒரு தள்ளிடலாம் பவர் பிளேல. சோ சுபம் துபே எடுத்துன்னு வந்துருவோம் நம்ம துஷார் தேஷ்பாண்டே பிளேஸ்ல. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. இதுல யார சேஞ்ச் பண்ண போறீங்க? ஆப்ஷன் பியா? ஆமா ஆப்ஷன் பி. ராகோ ப்ரோ ஆரம்பிச்சிடட்டும். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடந்திருக்கும். மத்தபடி இனிமே இருக்கிறது அன்கேப்டு பிளேயர்ஸ் யாராச்சும் கொண்டு வர பார்க்கலாம். ஒரு வைபவ் சூரியவன்சி ஃபெயில் ஆனார்னா ஒரு அமன் கான உள்ளாடி கொண்டு வரலாம். இல்ல ஒரு அமன் ராவ். சாரி அமன். நான் வந்து அந்த அமன் நினைச்சிட்டேன். சிஎஸ்கே அமன். அமன் கான். அவன் பேர் அப்படிதான் வரும் ப்ரோ. அமன் கான் ராவ். அமன் ஹக்கீம் ராவா ஏதோ ஒரு பேர் வரும். ஃபுல் பேர் ஹக்கீம்.
அந்த பிளேயரை கொண்டு வந்துடலாம். அவர் நல்லா பண்றாரு. இன்னொன்னு வந்து துருவ் ஜுரேல் ஆர் ரியான் பராக் வந்து யாராவது ஒரு ஆள் ஃபெயில் ஆனாருன்னா பேக்கப் கண்டிப்பா இருக்காங்க. ரவி சிங் நல்ல மிடில் ஆர்டர்ல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ரயில்வேஸ்க்காக. அவரை கொண்டு வர மற்றபடி வேற எந்த சேஞ்சஸ் இல்லை. ஆப்ஷன் ஏல சொன்ன அதே சேஞ்சஸ் தான் இங்கே நான் ட்ரை பண்ண பார்ப்பேன். கரெக்ட் ப்ரோ, அதே சேஞ்சஸ் தான். குல்தீப் சென் பதிலா அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் குல்தீப் சென் பதிலா, அவ்வளவுதான். வேற ஒரே ஒரு சேஞ்சஸ் இல்ல. கார்த்தி நீங்க அதே சொல்லிக்கிறியா? எனக்கு டூபே மட்டும் எல்லா ஸ்குவாட்லயும் வச்சிருங்கப்பா. ஒரே ஆப்ஷனே இல்ல. நான் தான் சொல்றேனே, பேட்டரே எடுக்க மறந்துட்டாங்க. சரி இல்ல அப்ப ஆடியன்ஸ் போட்டுட்டோம் உள்ளாடி எப்படி கொண்டு வரான்னு அவங்களே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கோம் ஆடியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்டா ஆப்ஷன் சில யாரை சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆப்ஷன் சி ராகோ ப்ரோ சொல்லிட்டோம். அதேதான், துஷார் தேஷ்பாண்டே பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர். அடுத்து வந்து ஒரு ஃபெரேரா பதிலா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் பேசர் போய் அங்க வந்து வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒரு பேட்டர், இந்தியன் பேட்டர். ஓகே, நானும் இன்னொன்று கமாடி பிளேயர் இருந்து கொண்டு வரணும்னா ரவி பிஸ்னோய் ஃபெயில் ஆனார்னா நான் வந்து விக்னேஷ் புத்ரா கொண்டு வருவேன். ஏன்னா அவர் லாஸ்ட் சீசன் வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு சேப்பாக்ல. அப்படி இருக்கும்போது நான் வந்து ரவி பிஸ்னோய் ஃபெயில் ஆனார்னா கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்காரு விக்னேஷ் புத்தூர். ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. அந்த பட்சத்தில் நான் வந்து விக்னேஷ் புத்ரா விளையாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். மற்றபடி சொன்ன சேஞ்சஸ் தான், வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரவீந்திர ஜடேஜா அவரோட ஃபெயில் ஆனார்னா யாருன்னா எனக்கு இன்னும் ஸ்டில் தெரியல, பார்க்கணும். விக்னேஷ் புத்தூர் தான் அந்த ஒரு ஸ்பாட்டை ஃபில் பண்ண போறாரு. வேற அது மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ. சிம்ரன் ஹெட்மேயர் கூட எனக்கு பெருசா தெரியல. ரவீந்திர ஜடேஜாவோட அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா யாரு அப்படின்னு தான் நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரேட்டிங் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஆர்ஆர் டீமுக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் அதர்சன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ராகு ப்ரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்தி. நான் வந்து 8 கொடுப்பேன் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு பேக்கப் ஆப்ஷனா ரவீந்திர ஜடேஜாவை தேடி போகலையோ. பிரசாந்த் வீருக்கு போனாங்க, ஸ்டில் அந்த விக்கி வாஸ்வால போய் எடுத்துக்கலாமோ. சீப்பா வேற எடுத்துட்டு போயிட்டாங்க ஆர்சிபி, அந்த பிளேயர் எடுத்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஹர்ஷ் தியாகின்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, அவருக்குமே போயிருந்திருக்கலாம், போகல. இன்னொன்னு வந்து அந்த ஓப்பனர்ஸ் அவங்க அந்த ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னொன்னு லூகன் டு பிரிட்டோரிஸை ஸ்டில் டீம்ல வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு டீமுக்கு விட்டு கொடுத்து அந்த டீமோட லைனை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் லூகன் டு பிரிட்டோரிஸை வச்சிருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா வேற வழி இல்ல. அவர் உள்ளாடி கொண்டு வந்த டீம் காம்பினேஷனே உடஞ்சிடுச்சு. அவர் உள்ளாடி கொண்டு வந்த டீம் காம்பினேஷன் மொத்தமா உடஞ்சிடுச்சு. மொத்த பிளேயிங் 12மே கொலாப்ஸ் ஆயிரும். அந்த காரணத்தினால எப்படி வந்து ஜிடி வந்து பதுக்கி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ இவங்க வந்து லூகன் டி பிரிட்டோரியஸ் பதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து கேகேஆர் மாதிரியான டீமுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். லூகன் டி பிரிட்டோரியஸ் அந்த பட்சத்துல ஓகே அது ஒரு டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜடேஜாக்கு ஒரு பேக்கப் இல்ல. அந்த காரணத்தால நான் 8 கொடுக்குறேன். இவங்க என்ன பொசிஷன்ல முடிப்பாங்கன்னா நம்பர் 5 அந்த பொசிஷன், இல்லைன்னா நம்பர் 6 அந்த பொசிஷன்ல முடிப்பாங்க. ஓகே, நான் வந்து ஒரு 7.5 ரேட்டிங் கொடுப்பேன் 10க்கு. ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட கான்ஸ் சொல்லிடுறேன், அடுத்து உங்களோட ப்ரோஸ்க்கு போறேன். பாத்தீங்கன்னா அவங்க டீமோட டாப் 3 பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிவாரு. சூரியவன்சி கன்சிஸ்டன்டா பண்ணுவாரா? எவ்வளவு நேரம் அவர் பேட்டிங் ஆடுவாரு? இப்ப இந்த டீம் வந்து ஒன்னு வந்து கன்சிஸ்ட் ஆகி ஒரு 16 ஓவர்ஸ்க்கு 190 அடிக்கக்கூடிய டீம் இது. ஒன்னொன்னு வந்து ஒரு 16 ஓவர்ஸ்க்கு 80 for 4 80 for 5 ஆகக்கூடிய டீமும் இதுதான். சோ என்ன பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு நிறைய ஓவர்ஸ்க்கு எடுத்துட்டு போற பிளேயர்ஸ் இல்லையோ அப்படிதான் எனக்கு தோணுது. துருவ் ஜுரேலும் ஹெட்மேயர் ஒரு பொசிஷன் மேல வராங்க. சப்போஸ் சாம் கரன் ஆடலனா இந்த உங்களுக்கு ஒரு இது வரும், ஒரு பொசிஷன் மேல வரும். சிம்ரான் ஹெட்மேயர்ல நம்பர் 10 நம்ம ஒரு 10வது 11வது ஓவர்ல வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. சோ இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கன்சர்ன். பவுலிங் பாத்தீங்கன்னா பவுலிங் இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காங்க. டெத் பவுலிங்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா 2 ஓவர் சூப்பரா போட்டுருவார். டெத் பவுலிங் சூப்பரா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்லயும் உங்களுக்கு பர்கர் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஓட்டிடலாம். பாப்லே போட்டுல பவுலிங் இந்த வாட்டி கொஞ்சம் போன வாட்டி இந்த தப்பை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் வந்து சார்ட்டட் ஃபார் தட். இவங்க பேட்டிங் எப்படி இருக்க போகுது? உங்க பேட்டிங் ஒண்ணுமே அந்த டாப் 3 நம்பி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கன்சர்ன் வருது. இந்த டாப் 3 நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்ப நீங்க அந்த தசாவதாரம் ஃபெரேராவை நீங்க எங்க ஆட போறீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நம்பர் 5 ஒரு மேல வராரே நம்ம ஹெட்மேயர், அவருக்கு கீழே அவர் ஆடுவாரா அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து அது காம்பினேஷன் ரொம்ப அடி வாங்கிடும். சோ எனக்கு இப்படி போனா கொஞ்சம் நல்லா இருக்குமோ, அதனால ஒரு 7.5 out of 10. ஓய் கார்த்தி, இந்த டீமுக்கு நீங்க 7 கொடுக்குறீங்க. ஆக்சுவலி 7.5 8 கொடுத்தீங்க. அவ்வளவுலாம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல இந்த டீம். ஏன்னா லேக் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் நான் பாக்குறது. லோவர் டவுன் தி ஆர்டர்ல இவங்களுக்கு ஒரு அந்த கேமியோ ரோல்ஸ் ஆடுற பிளேயர்ஸ் இல்லையோ நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு அன்கித் வர்மா, அந்த மாதிரி எல்எஸ்ஜிக்கு ஒரு ஆயுஷ் பதோனி,
அந்த மாதிரி சொல்றேன், லைக் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல. ஏன்னா வந்து எல்லா லெவன்லயும் பார்த்தா சுபம் துபே உள்ள எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அந்த ஒரு பிரச்சனைனால இவங்க வந்து உள்ள வரமாட்டாங்கன்னு தோணுது. இவங்களுக்கு வந்து 7 ரேட்டிங் கொடுக்கும் அவுட் ஆஃப் 10. ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாததான் இந்த டீமோட இப்ப பிரச்சனை. அதுதான் வந்து அவங்க 2020ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எங்க முடிப்பாங்கன்னு சொல்லிடுறேன். இவங்க வந்து 7th or 8th பொசிஷன்ல தான் முடிப்பாங்க. இவங்க வந்து நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டரை ட்ரேட் பண்ணியிருந்தாலும், ஆர்ச்சர் எல்லாரும் இருந்தாலும், அவங்களோட லோவர் டவுன் தி ஆர்டர் இவங்களால 220 240 சேஸ்லாம் வந்ததுன்னா இவங்களால பண்ண முடியாது. என்ன தெரிஞ்சு இவங்களால சத்தியமா பண்ண முடியாது. டானவன் ஃபெரேராவே ஒரு 40 பால் 80 அடிச்சாலும் வாய்ப்பு இருக்காதுதான் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டிங் இல்ல. ஆர்ச்சர்லாம் அடிப்பாரு 1-2 6. ஆனா அவரால் கேம் எல்லாம் முடிச்சு கொடுக்க முடியாதுல்ல. ஜடேஜா கூட அவ்வளோ பிக் ஹிட்டர் ஆஃப் த பால் இல்ல. ஈ கேன் பிளே கேமியோ, அதான் ஃபினிஷிங் ரோல்ல வந்து ஒரு கம்போஸ்டா ஆட முடியும். அவ்வளோ குவாலிஃபை ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஓகே, பார்க்கலாம் அவங்க குவாலிஃபை ஆகிறாங்களான்னு இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்லைடு ஒன்று வச்சிருக்கேன், அந்த ஸ்லைடை பத்தி பார்த்துடலாம். ஓகே, இந்த ஸ்லைடு யாருக்கு தெரியும்? யார் டீட்டெயிலாக சொல்றீங்க இல்லை நான் ஃபுல்லாக படிச்சிருவோம்? இல்ல நானே சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம், ஆர்சிபி டீமோட ஹோம் கிரவுண்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆர்ஆருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே 2 பேருமே வந்து மகாராஷ்டிரால தான் போய் விசிட் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனே வெல்கம் பண்ணிருக்காங்க. இந்த 2 டீமுமே அங்க வந்துச்சுன்னா மகாராஷ்டிரால மொத்தம் 3 ஐபிஎல் மேட்சஸ் நடக்கிற மாதிரி வரும். எம்ஐ 1, ஆர்சிபி 1, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் 1. ஸோ அவங்க அதுதான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. வி வேர் கான் வெயிட் ஃபார் தட் பிக் மேட்சஸ் இன் அவர் ஹோம் கிரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா அங்க எந்த பிச்சர்ஸ் கொடுக்க போறாங்க, புனேல யாரு போகுது, ஆர்சிபி புனேல விளையாட போறாங்களா, இல்ல ஆர்ஆர் புனேல விளையாட போறாங்களா, இல்ல சம் அதர் இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ஸ்ல யார் விளையாட போறாங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். ஸ்டில் விசிட் தான் பண்ணிருக்காங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் நியூஸஸ் வரல. அந்த விசிட் பண்ண நியூஸ் வந்து மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து வெளியில போட்டிருக்காங்க. அதனுடைய ஸ்லைடு தான் வித் அவங்களோட லோகோட வந்திருக்கு அந்த ஸ்லைடு, அந்த நியூஸ். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுமே நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல கொடுத்துக்கலாம் என்னங்கிறத. இதை பத்தி அவங்க எந்த கிரவுண்டுக்கு போவாங்க என்னங்கிறத வந்து அப்படியே பேசிருக்கோம் கார்த்திக் ப்ரோவும் ராகவ் ப்ரோ. ஓகே, 2 பேரும் அப்படியே சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் பூனே ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்டிஃபரண்ட் ஸ்டேடியம். அது வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டா இருக்கும் ஸ்டேடியம். இப்ப பாத்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் ஏர் கொஞ்சம் நான் இப்போ லைவ்ல கூட சொல்லியிருந்தேன். ஒரு பிரீஸ் அதிகமா இருக்கும், ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும். கொஞ்சம் மத்த கிரவுண்ட நீங்க கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ண முடியாது எப்படின்னு. ஸோ அவங்க என்ன பிக்சர்ஸ் குடுக்குறாங்களோ அத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இந்த எந்த டீமுக்கு என்ன பொறுத்தவரை ராஜஸ்தான் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட் நல்ல ஒரு ஃப்ளோ குடுக்கும். கொஞ்சம் அந்த சி லெவல்ல இருந்து கொஞ்சம் ஒரு மேல இருக்க கிரவுண்டு. இந்த டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் வைபவ் சூரியவன்சி, ஒரு ரியான் பராக்லாம் ஒரு ஏத்த ஸ்டேடியமா இருக்கும். ஒருவேளை அங்க அவங்க டெவலப் பண்ணி அந்த பொசிஷன்ல நல்லா ஆடினா மேபி ராஜஸ்தானுக்கு வந்து அதிக சக்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ராஜஸ்தானுக்கு ஒரு வெல்கம் மூவா தான் அதை பாக்குறேன் அவங்க பூனேல ஆடினா. ஆர்சிபி பாத்தீங்கன்னா இப்ப சின்னசாமியில சின்னசாமியில தான் ஆட போறேன்னு இப்போ சில இது வந்துட்டு இருக்கு. அது உண்மையாலும் தெரியல, இது உண்மையானு தெரியல. சோ பாப்போம். செக்டூல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் அவர் அப்டேட் நம்ம கொடுத்துருவோம். செக்டூல் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே கார்த்தி. எனக்கு என்னன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஹாப்பிப்பா. சின்னசாமியில போலிங் போட வேணாம் இது யாரும். தயவு செய்து எல்லா போலர்ஸும் ஜாலியா இருங்க. இந்நேரத்துக்கு அந்த சவுண்ட் எல்லாம் போட்டு பார்ட்டி டான்ஸ் ஆடலாம். எல்லாம் பவுலிங் அட்டாக். எப்பா நாங்க இல்லடா சின்னசாமியில இப்ப வாங்கடா எங்களை தோக்கடிங்கடான்ட்டு. அவங்க போலர்ஸ்க்குலாம் சின்னசாமி செட் ஆகும், அவங்களுக்கே சின்னசாமி செட் ஆகும்னு தோணுது. அவங்களை அங்க டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களோட பேட்டிங் அங்க சூட் ஆகும்னு தோணுது. ஃபில் ஷாட் எல்லாம் பட்டுச்சுன்னா அங்க பயங்கரமா போயிடும் அந்த காத்துக்கு அப்படியே பால் எல்லாம். விராட் கோலி கன்சிஸ்டன்டா ஆடிடுவார் அந்த ஸ்டேடியம்ல எல்லாம். அதனால ஆர்சிபிக்கு நல்ல விஷயம். ஆர்ஆருக்கு எனக்கு இன்னும் தெரியல, எனக்கு பார்க்கணும். 1-2 மேட்ச் பார்த்தா தான் எப்படின்னு தெரியும் இவங்க கிட்ட. ஓகே, இதோட ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். ஃபைனல் தாட் சொல்லிடுங்க. ஃபைனல் தாட்ஸ் வந்து நல்ல 2 சக்ஸஸ்ஃபுல் ட்ரைட் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரைட் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா டீம் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கும், மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஸ்டில் ஒரு கன்ஃபியூஷன் அங்கே இருக்குது. அது அவங்க எப்படி செட் பண்ண போறாங்கிறத வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஜடேஜாவை எடுத்துட்டு வந்தாங்க, அவ்வளோ ஹைப்போட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஜடேஜாவை. அது எந்த அளவுக்கு ஹைப் வச்சு கிட்டத்தட்ட 1 மாசமா போயிட்டு இருந்துச்சு அந்த ஹைப். ஜடேஜா டு ஆர்ஆர், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கேங்கிற அந்த ஹைப் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னங்கிற எப்படி டீம் காம்பினேஷன் செட் பண்ண போறாங்க பார்க்கணும். சாம் கரன் அவரோட ரோல் என்ன மாதிரி இருக்க போகுது, சுவம் டுபே எந்த பொசிஷன்ல வந்து வர போறாரு, எப்படி ஆட போறாரு, என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து ஆட போறாருங்கிறது எல்லாமே நான் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படிங்கிறது, எந்த மாதிரி ஹோம் கிரவுண்ட்ல ஆட போறாங்க, அங்கதான் ஆட போறாங்களா இல்ல என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஓகே ராகவ் ப்ரோ.
அதான் ராஜஸ்தான் வந்து ஆக்ஷன்ல அந்த கேம்லயே கொஞ்சம் ஒரு ஜெயிச்சிட்டாங்களோன்னு தான் என்னோட ஃபீலிங். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களும் நெறைய ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அந்த மாரி ஒரு வேலைகள நல்லா பண்ணாங்க. கேமரன் கிரீன்க்கு ஏத்தி விட்டதா இருக்கட்டும். ஆக்ஷன் கேம்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு சூப்பரா பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்த பிக்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அவங்க எவ்ளோ ஸ்பின்னர்ஸ் ஆடப் போறாங்க. என்னனாலும் பண்ணலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். நான் இன்னொரு பிளானும் வேற கொண்டு வரல. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர கூட ஆடலாமா? ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு எஸ்ராஜ் குஞ்சா மாரி ஒரு பிளேயர்னா அனில் கும்ப்ளே மாரி ஒரு டால்னஸ் அவர எப்படியாச்சும் எடுத்துட்டு வர முடியுமா? அதாவது இந்த டீம்ல வந்து நம்ம ஒரு பிளேயிங் 11 வந்து நம்ம நெறைய போடலாம். இத வச்சு இன்னும் ஒரு 5, 6 போடலாம். இதுலயே தெரிஞ்சு கொஞ்சம் அவங்க என்ன காம்பினேஷன்ல போறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு தலைவலி இருக்குமோ? அப்படிதான் எனக்கு தோணுது. மத்தபடி ஆக்ஷன்ல கேம்ல ஜெயிச்சுட்டாங்க. ட்ரேட்லயும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. டோனோவன் ஃபெரேரா, தசாவதாரம் கமல் மாரி தான் அவரு. ஸோ எல்லா ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணா விக்கெட் கீப்பிங் கிளவுஸ்க்கு வருவாரு. ஸ்பின்னு போடுவாரு. பேட்டிங் சூப்பரா ஃபினிஷ் பண்ணி குடுப்பாரு. ஸோ இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஜடேஜா வந்தது நம்பர் அந்த ஒரு ஸ்பாட் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் அது ஒரு ஸ்பாட்டே செட் பண்ணிருச்சு. ஸோ ராஜஸ்தான் ஓவரால் நல்ல டீம். ஆனா வந்து கொஞ்சம் காம்பினேஷன் எப்படி இப்படின்னு பார்க்க கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. இல்ல சஞ்சு சாம்சனை மிஸ் ஓகே. பண்ணுவாங்களா? எனக்கு என்னமோ தோணல. அந்த கேள்வி இருக்கு. எனக்கு ஓகே. வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, சந்து சாம்சன் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்காரு. ஆனா நம்ம ஒரு அட்வான்டேஜா ஒரு மூவ் பார்க்கணும். சரி சந்து சாம்சன் இங்க டீம்ல வந்து என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 3ல வந்திருந்தா ஒரு ஒரு அந்த சாம் கரன் ரோல அவரால பண்ண முடியுமா? ஒரு நல்ல கேம் எடுத்துட்டு போ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஹிட் ஆர் மிஸ் மாரி தான். அவரும் அப்படிதான். அடிக்க போய் அவுட் ஆகுறதோ, ஸோ நம்ம அந்த பொசிஷன அவர் குடுக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு 60-40 ஓகே. கார்த்தி, ஃபைனல் தாட்ஸ். எஸ்ஆர்எச் ஆக்சுவலி ஆர்ஆர் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். சிம்பிளா முடிச்சுக்கிறேன். ஆர்ஆர் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கமெண்ட் செக்ஷன்லாம் நல்லா இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. எ ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஆர்சிபி மட்டும் தான் அப்படி பண்ணாங்களா? வேற எந்த டீமும் பண்ணலையான்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த லைவ் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். எல்லா ஃபேன்ஸும் அப்படிதான் பண்றாங்க. அத வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கிறது அந்த டீமுக்கு நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படி பண்ணாங்கன்னா, சிஎஸ்கேக்கு தான் அது தலைவலி. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் அது பிரச்சனையா போய் முடியும். கேஸ் வந்து டீம் மேல தான் போடுவாங்க. உங்க மேல பெருசா போட மாட்டாங்க. உங்கள புடிச்சுட்டு போய் விட்டுருவாங்க. ஆனா டீம் மேல தான் அந்த கேஸே இருக்கும். அத வந்து நான் அந்த வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்தேன். ஆர்சிபி மட்டும் பண்ணல. சிஎஸ்கே ஃபேன்ஸும் பண்றாங்க. எம்ஐ ஃபேன்ஸும் பண்றாங்க. எல்லா டீம் ஃபேன்ஸும் பண்றாங்க. இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்து ஃபேட் ஆயிட்டே வருது. இப்போ பிரான்சைஸ் தான் வந்து நான் ஃபியூச்சர்ன்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அப்பயே இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிரான்சைஸ் வந்து ஃபியூச்சரா இருக்கும்போது, நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, அந்த பிரான்சைஸும் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். உங்க கமெண்ட்ஸ் அப்புறம் வந்து சப்போர்ட் நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. பாய் கைஸ்.